நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். நீங்க எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் வாரண்டி வேணும், வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணிரணும்னா நீங்க வரக்கூடிய ஒரே இடம் வெல்கம் டு மாரன் கார்ஸ். வெல்கம் டு மாரன் கார்ஸ். இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு லக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா டாடா ஏசி எடுக்கிறா இருந்தா முன்பணமே தேவை கிடையாது. கலர் கலரா டாடா ஏசி பார்க்கணும்னா நம்ம மாரன் கார்ஸ்ல தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லோடு வண்டி வாங்கணும் கனவோட இருக்கவங்க இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இந்த வீடியோ கண்டிப்பா அமையும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நம்ம சென்னையில தான் வந்திருக்கோம். சென்னை அம்பத்தூர் டு ரெட் ஹில்ஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டு மேல கரெக்டா கள்ளிக்குப்பத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அப்படியே ஐயப்பன் கோயிலுக்கும் சென்ட்ரா பாயிண்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாரன் காசு வந்து வந்திருக்கு. நம்மளோட மாரன் ப்ரோ இருக்காங்க. ப்ரோ வேற லெவல் ரீச் சொல்லவே வேண்டாம். ஏன்னா அந்த ஒரு 3 மாசம் வேரண்டிங்கிறது யாருமே புது வண்டிக்கே பாத்தீங்க அப்படின்னா 1008 இதோட தான் போயிட்டு இருக்கு. ஆனா பழைய வண்டிக்கு ஒரு கேரண்டி வாரண்டி சொல்லி கொடுக்குறதுனா நம்ம மாரன் கார்ஸ் சொல்லலாம். அதுவும் அல்டிமேட்டா பண்றீங்க. ஏன்னா போன டைம் உங்களோட ரீச் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி போன டைம் பார்த்த வண்டி எங்களால பார்க்க முடியல. அப்டேட் என்ன டைம் தான் கொஞ்சம் கூடிருச்சு. 1 மாசம் ஒரு அப்டேட் வந்திருக்கும், 2 மாசமா ஆயிருச்சு. வண்டி ஏன் எடுக்கலையா என்ன? இல்ல ப்ரோ, ஏன்னா நீங்க போன தடவை போட்ட வீடியோக்கே இப்போ வரைக்கும் எனக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுக்கே எனக்கு வந்து பதில் சொல்ல முடியல. ஸ்டாக் அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வர முடியல. அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சூப்பர். ஃபைனான்ஸ் இன்னைக்கு வந்து எவ்வளவு கையில இருந்தா நம்மகிட்ட இந்த டாடா ஏசி தோஸ்த் இந்த மாதிரி வண்டி எல்லாம் எடுத்துக்கலாம். ப்ரோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் நீங்க வந்திருக்கீங்க, ஒரு சிறப்பான ஆஃபர் என்ன கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா டாடா ஏஸுக்கு மட்டும் எந்த வண்டிக்குமே நீங்க முன்பணமே கட்ட தேவையில்ல ப்ரோ. டாடா ஏசி எடுக்கிறா இருந்தா முன்பணமே தேவை கிடையாது. ஏன் டாடா ஏஸுக்கு புலேரோ தோஸ்த் கொடுக்க மாட்டீங்கன்னா, புலேரோ தோஸ்த்லாம் வந்து ஆல்ரெடி தொழில் ஆரம்பிச்சு சக்சஸா போயிட்டு இருக்கவங்க பெரிய வண்டிக்கு போவாங்க. அப்ப முன்பணம் அவங்க கையில இருக்கும். டாடா ஏஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் பண்றவங்க, தொழில் முதல்ல தொடங்குறவங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணலான்னு தான். டாடா ஏசி எடுக்கிறவங்களுக்கு எந்த வண்டிக்குமே முன்பணம் கிடையாது. அடுத்து எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நிறைய பக்கம் நிறைய மார்க்கெட் வந்து இருக்கு. நான் ஏன் மாரன் கார்ஸ் வந்து சூஸ் பண்ணோம், அதுவும் சென்னையில வந்து நான் வண்டி எடுக்கணும்? எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணி சென்னைக்கு வந்து மாரன் கார்ஸ்ல நீங்க வண்டி எடுக்கணும்னா, நீங்க எங்க வேணா போயிட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி எடுக்கலாம். ஆனா நீங்க எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் வாரண்டி வேணும், வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணிடணும்னா நீங்க வரக்கூடிய ஒரே இடம், வர வேண்டிய ஒரே இடம் வந்து சென்னை அம்பத்தூர் மாரன் காசு மட்டும் தான். வேற எங்கேயுமே உங்களுக்கு வந்து வாரண்டியோட கிடைக்காது. நீங்க குடுக்கிற சப்போர்ட்ல தான் நாங்களும் திரும்ப வர்றோம். நாங்களும் டைம் இவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து வீடியோ பண்றதுக்கான காரணம் எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கனாலதான். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணா ஒரு வண்டியா பாத்துலாமா ப்ரோ? பாத்துலாம் ப்ரோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாரன் கார்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வண்டி வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு இப்படி ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்ல இருப்போம். கூண்டு வண்டி வேணும்பா அப்படின்னு சொல்லி ஐடியால இருப்போம். ஆனா மாரன் கார்ஸ்ல ஆனா கொண்டு வந்துருவாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நான் கொண்டு வந்துருவாங்க. வண்டி டீடைல் சொல்லுங்கண்ணா. ப்ரோ இந்த வண்டியோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2020 BS6 வந்தது இல்லைங்களா? ஆமா. ஆனா இந்த வண்டி வந்து 2020 தமிழ்நாடு முழுக்கவே ஒரு 600 வண்டி மட்டும் BS4 ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இது ஒரு வண்டி. அப்ப இந்த வண்டி எடுக்க ஒரு லக்கி கஸ்டமர் இருக்காங்க. கண்டிப்பா 2020 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. கூண்டு முக்கியமா வண்டி, அதுவும் BS4 வண்டி, சென்சார் கிடையாது. மிஸ் பண்ணிடாதீங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கொடுத்துடலாம். அது ஃபுல் ஃபைனான்ஸோட கொடுக்கலாம். ஃபுல் ஃபைனான்ஸ் அமௌண்டே தேவையில்ல. வண்டி எடுத்துட்டு போலாம். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4,20,000 ரூபாய் சொல்றோம் ப்ரோ. நெகோஷியபிள் தான். குறைச்சு பேசி வாங்கிக்கலாம். வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, வண்டி லோடு வண்டி எடுக்கணும், எங்க எடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்டா நம்ம மாரன் கார்ஸ் டைரக்டா கிளம்பி வந்துடலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வேரண்டி சொல்றாங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸும் ஃபுல் ஃபைனான்ஸ். இந்த வண்டிக்கு அமௌண்ட் வேண்டாம்ல? கண்டிப்பா ப்ரோ, எந்த டாடா ஏஸுமே அமௌண்ட் வேண்டாம், தேவையில்ல, பண்ணி கொடுத்துடலாம். வண்டியோட மாடல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பிளஸ் 2022 மாடல். இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பக்கவா இருக்கு. கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டயர்லாம் முத்தா போட்டிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லா வண்டிக்குமே டயர் நம்ம புதுசு போட்டுருவோம். 4 டயருமே புதுசு போட்டிருக்கு. பேக்ல வாழக்க பட்டன், ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு. வண்டி வாங்குறவங்களுக்கு தொட்டில அடக்க சேர் டேபிள் ஃப்ரீயா கொடுத்துருவோமா? தொட்டில இருக்க சேர் டேபிள் எல்லாம் ஆபீஸ்ல சொல்ல மாட்டேது. எல்லாமே பெஸ்டா இருக்கும். மக்களுக்காக செஞ்சு கொடுத்துருவோம் ப்ரோ. அதே கொடுத்துருவோம் ப்ரோ. சரி கொடுத்துருவோம். ரேட்டு ப்ரோ? ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து 4,60,000 ரூபாய் நம்ம கேக்குறோம். 2022 மாடலுக்கு. போன வீடியோ விட ரொம்பவே கம்மியா கொடுத்துருவோம். அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் கேட்கணும்னு நினைச்சேன், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா.
அதுலயும் ஃபுல் ஃபைனான்ஸ் இருக்கு. சேம் அதே ஆப்ஷன் தான். ஃபுல் ஃபைனான்ஸ், ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ், 6 மாசம் இன்ஜின் வாரண்டி, லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட. வண்டி எடுத்து அவங்க வண்டியை ஓட்டி டியூ அடைக்கணும், சம்பாரிச்சு டியூ கட்டினா போதும். ஓகே, நாங்க ஃபுல் ஃபைனான்ஸ் போட்டு தரோம்னா நீங்க டியூ கட்டினா மட்டும் போதும். அப்பதான் இன்னொரு கஸ்டமருக்கு ஃபுல் ஃபைனான்ஸ்ல எங்களால பண்ணி தர முடியும். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கஸ்டமர் வந்து எப்படியும் கிலோமீட்டர் ஓட்டிருப்பாங்க கொஞ்சம். கண்டிப்பா. ஆனா டயர் எல்லாமே அப்படி புது டயரா போட்டு அப்படி உடனே அவங்களே கொண்டாந்து கொண்டாந்து விட்டுறாங்களா, இல்ல நீங்க போட்டு நிப்பாட்டுறீங்களா? எல்லா வண்டிக்குமே நம்ம தான் டயர் போடுறோம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, எல்லாம் கஸ்டமர் ஓட்டி இருப்பாங்கன்னு. நம்ம அதிகமா ஓடி இருக்க வண்டியை எடுத்து ஃபர்ஸ்ட் வியாபாரம் பண்றது கிடையாது. கிலோமீட்டர் கம்மியா இருக்க வண்டி தான் எடுப்போம். அதுவும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கும் போது கம்பெனி டயர், கம்பெனி தொட்டியில இருந்த வண்டி இது. பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிளாட்ஃபார்ம்ல இருந்து புதுசா நம்மளே கட்டியிருக்கோம். அதுவும் சேனல்லாம் நல்லா ஹைட் ஏத்தி ஜம்ப் நல்லா ஹைட் ஏத்தி பா சேனல் போட்டு கட்டியிருக்கோம். டயர் 4 டயர் புதுசு போட்டிருக்கோம். ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கு. நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த சர்வீஸும் பண்ணணும்ன்றதுல அவசியமே கிடையாது. ரேட்டுமே மேக்ஸிமம் அஃபோர்டபுளா சொல்றீங்க. எப்படி உங்களால வந்து கொடுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நேர்மையா பண்ணா எப்படியும் கொடுக்கலாங்கிறது உங்களை பார்த்து லாபம் வந்து கம்மி தான். இருந்தாலும் நமக்கு வந்து சேல்ஸ் அதிகமா வரதுனால அது வந்து தெரிஞ்சுக்காது. சூப்பர் சூப்பர். ரேட் என்ன சொல்றோம்? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 460 நம்ம கோட் பண்றோம். நெகோஷியபிள் தான். ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்தலாம், 0 டவுன் பேமெண்ட்ல. வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம பாக்குறது தோஸ்த். தோஸ்த்ல கூண்டு வண்டி கேக்குறவங்களுக்கு ஒரு கூண்டு வண்டி நம்ம மாரங்காரத்துல இருக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. லோ மாடல்ல ஒரு கூண்டு வண்டி 2012 மாடல்ல 12 மாடல்ல ஒரு கூண்டு வண்டி, அதுவும் சிங்கிள் ஓனர். ஒரே ஓனர் 2012ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஓனர் வண்டி, கூண்டு வண்டி. 4 டயருமே ஒரு ஆவரேஜா ஒரு 80% நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஓட்டலாம் அந்த கண்டிஷன். ஆமா ஓட்டலாம். கூண்டு எல்லாமே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. லோன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கையில வந்து ஒரு 50,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் ப்ரோ. 50,000 கையில இருந்தாலும் இந்த வண்டி வாங்கிக்கலாம். இந்த வண்டி எடுத்துக்கலாம். சூப்பர். ஆனா அவங்களுக்கு சிவில் எல்லாமே கரெக்டா இருக்கும். சிவில் எல்லாமே கரெக்டா. நம்ம கேக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,30,000 ரூபாய் கேட்கறோம். நெகோஷியபிள். 330 சொல்றாங்க. அதுல 50,000 ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு லக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வண்டி லக்கியான பிரைஸ்க்கு இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்க எல்லா பிரைஸுமே பாத்தீங்கன்னா ஒரு லக்கி பிரைஸ்க்கு கண்டிப்பா எடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு, அதாவது ஆன்லைன்ல நம்ம இப்ப என்ன ரேட் சொல்றோமோ அதை விட இங்க வந்து முடியுமோ அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு முடியுது. வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க ப்ரோ. வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2022 மாடல் கோல்டு பிளஸ், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாடி நம்ம புதுசா தான் கட்டியிருக்கோம். பிளாட்ஃபார்ம்ல இருந்து 4 டயருமே புதுசு போட்டிருக்கோம். பேக்ல வழக்க பட்டன், ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம். எல்லாமே புது டயர் தான். எல்லாமே புது டயர் தான். ஜெனரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு. ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு. வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு இன்ஜினுக்கு கேரண்டியோட கொடுக்கலாம் ப்ரோ. மேக்ஸிமம் மாரன் கார்ஸ்னால ஒரு டேக் லைன் ஆமா கொடுத்துடலாம். இன்ஜின் வாரண்டியோட வித் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட கொடுத்துடலாம். ஓகே. வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போயிடலாம். எந்த ஒரு முன்பணமும் கட்ட தேவை கிடையாது. ரேட் எவ்வளவு சொல்றோம்? 460 தான் ப்ரோ. 460 சேம். 460க்கே 3 வண்டி வந்தாச்சு. எல்லாருக்குமே ஃபைனான்ஸ் ஃபுல் ஃபைனான்ஸ் தான் ப்ரோ. சூப்பர். அடுத்து நம்ம பார்க்க போறது டிஏ இன்ஜின்ல ஒரு பொலேரோ வந்து பார்க்க போறோம். பொலேரோ பிக்கப் டீடைல் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா 2018 மாடலு. 18 மாடல் டிஏ இன்ஜின். லேட்டஸ்ட் வண்டியில ஒரு டிஏ இன்ஜின் வந்து பாக்குறதே ரொம்ப கஷ்டம். 4 டயருமே புது டயர் போட்டு வச்சு. எதுக்கு டயரை போட்டு வச்சிடுறீங்க ப்ரோ? அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து டயர் வந்து அவ்வளவு முக்கியம் இல்ல அப்படின்னு ரேட்டு பேசும்போது சொல்லுவாங்க. ஆனா அவங்க மனசுக்கு தெரியும், நம்ம வண்டி எடுத்துட்டு போயிட்டு டயர் போடும்போது தான் தெரியும். ஐயோ ஒரு 17,000 ரூபாய் வருது. வெளில வந்து ஒரு 10,000 ரூபாய் கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் வண்டியை எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஒரு 17,000 ரூபாய் செலவு பண்ணும்போது அவங்களுக்கே புரியும். நம்ம அங்கே எடுத்துட்டு இருக்கலாம் போல. 4 டயர் புதுசோட இந்த ரேட்டு தான் கிட்டத்தட்ட சொன்னாங்க. ஒரு 10,000 ரூபாய் தான் மிச்சமா இருந்தது. அது மாதிரி அவங்களுக்கு தோணும். அஃபோர்டபுளா தெரியும். அதுக்காக தான் இப்ப நம்ம கேக்குற ரேட். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ரோ இதுக்கு வந்து 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு. 4 டயர் புதுசு போட்டுருக்கு. ரேட் ப்ரோ? ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5,90,000 ரூபாய் கேக்குறோம். நெகோஷியபிள் தான். நேர்ல விசிட் பண்ணுங்க. இதுலயே பெஸ்ட் ரேட் கண்டிப்பா பண்ணி எங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா ரேட் பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். கலரா டாடா ஏஸ் பார்க்கணும்னா நம்ம மாரன் கார்ஸ்ல தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கலரா விட்டுருக்கீங்க. அடுத்த வண்டி ப்ரோ. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் கண்டிப்பா தேவை கிடையாது ப்ரோ. 0 டவுன் பேமெண்ட்ல பண்ணிடலாம். 2023 மாடல் டாடா ஏஸ் கோல்டு பெட்ரோல் வண்டி. இது பெட்ரோல் வண்டி. ஓகே. பெட்ரோல் வண்டி எடுக்கிறவங்க பெஸ்டா இருக்கும். மெயின்டெனன்ஸ் கம்மி. பெட்ரோல் வண்டி பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மி. உங்களுக்கு வண்டியோட ரேட்லயே வந்து பாத்தீங்கன்னா டீசல் வண்டிக்கும் இதுவும் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கம்மியா கிடைக்கும். அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும். 1 லட்ச ரூபா சாலிடா டிஃபரெண்ட் இருக்கும். வண்டியோட மாடல் ப்ரோ? மாடல் வந்து 2023 ப்ரோ. சிங்கிள் ஓனர் கண்டிஷன். ஆமா. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸோட பண்ணி கொடுத்தலாம். இதுக்கும் 6 மாசம் இன்ஜின் வாரண்டி உண்டு. ஜெனரல் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம்.
இதுக்கு காமனா நம்ம என்னென்னலாம் சொல்றோமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீ ஸ்கேனிங் இருக்கு உங்களுக்கு, அதுவும் ஃபுல் ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு நம்ம கேக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,60,000 ரூபாய் கேக்குறோம். 3,60,000. அவன் சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபாய் டிஃபரெண்ட் இருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஏன்னா இது 23 வந்து டீசல் வண்டியா இருந்தா 5 லட்ச ரூபாய்க்கு மேல வரும். ரேட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ மஸ்டா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி லோடு வண்டி வாங்கணும் கனவோட இருக்கவங்க இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இந்த வீடியோ கண்டிப்பா அமையும். ஆமாம். ஃபர்ஸ்ட் டைமா லோடு வண்டிலாம் எடுக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா? ஃபர்ஸ்ட் டைம் லோடு வண்டி எடுக்கிறவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில முன்பணம் இருக்கோ இல்லையோ அது முக்கியமே கிடையாது. உங்க கையில உழைப்பு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி பணம் வந்து முக்கியமே கிடையாது. நம்ம தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம கையில தொழில் இருந்தா போதும், தொழில் செய்யறதுக்கான டேலண்ட் இருந்தா போதும். உங்களுக்கு எப்படினாலும் வந்து ஏதாவது ஒரு வகையில தொழில் அமைஞ்சிரும். அதனால நீங்க வந்து டாடா ஏசி எடுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல, பொதுவாகவே எந்த தொழில் பண்ணணும்னாலும் உங்க கையில நம்பிக்கையும் தொழிலுக்கான டேலண்ட் இருந்தா போதும். இந்த வண்டியோட டீடைல், இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸ்எல் 2018 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி ஊத்தலாம். டயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 80% நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இன்ஜின் கண்டிஷன் சூப்பராகவே இருக்கும். BS4 வண்டி இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம கிட்ட இது மாதிரி ஒரு 3 வண்டி இருக்கு. 3 வண்டி இருக்கு. அதுல ஒரு வண்டி தான் இது. வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3,85,000 நம்ம கேட்கறோம். நெகோஷியபிள் தான். நிறைய வந்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுத்துடலாம். நேர்ல வாங்க, நல்ல ரேட்டுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. இதாங்க மாரன் கார்ஸ் ஃபேமிலி. மொத்தமா பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் சேர்ந்து உருவாக்குனதான் பாத்தீங்கன்னா நம்ம மாரன் கார்ஸ் சொல்லலாம். ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க வண்டிகள் எல்லாமே எடுத்துட்டு வர்றது, ரெடி பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பாக்குற எல்லாமே இவங்க தான். இவங்க இருக்கனாலதான் இந்த வண்டி வந்து இந்த மாதிரி நிக்குன்னு சொல்லலாம். அதை பத்தி நம்ம சொல்ற விட அண்ணா எப்படி ஸ்டைலா கண்ணாடியை கலத்துறாங்க அண்ணன் கேட்போம். மாரன் கார்ஸ்ல இவ்வளவு நாள் ஒர்க் பண்றீங்க, எப்படி மாரன் கார்ஸ்ல இருந்து இந்த ஒரு வண்டி எடுத்துட்டு வர்றது எல்லாம் நீங்க தான் எடுத்துட்டு வரீங்க? எப்படியும் வண்டி இவங்க எப்படி நீங்க கொண்டு வருமோ எப்படி இருக்கும், இப்போ இவங்க உள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ரெடி பண்ணி இது பண்றீங்க? வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்து நாங்க தான் எடுத்துட்டு வருவோம். அங்க இருந்து வரக்குள்ள டயர் எல்லா அவரேஜ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். எல்லாமே வண்டி கொஞ்சம் லுக்கே கம்மியா தான் இருக்கும். எல்லாமே பழைய வண்டி தான் வாங்கிட்டு வர்றது. வாங்கிட்டு வந்து நாங்க போய் மெக்கானிக் செட்ல பெயிண்ட் செட்ல விடுவோம். விட்டுட்டு எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிட்டு இங்க வந்து நிப்பாட்டும் போது பார்த்தா நாங்க எடுத்துட்டு போய் விட்ட வண்டி மாதிரியே தெரியாது. மெக்கானிக் அண்ணன் தான் சீனியரு, அண்ணன் பேச கொஞ்சம் அவையதான் டைலாக்லாம் சொன்னப்ப நான் கூச்சம் வந்துருச்சு, வேற ஒண்ணுல. அதான் தம்பி உடனே எடுத்து சொல்லிட்டாப்ல. ஓகே, அதானே வண்டிங்க நிப்பாட்டும் போது எங்களுக்கே டவுட்டா இருக்கும், நம்ம எடுத்துட்டு போய் விட்ட வண்டியா அப்படின்னு எங்களுக்கே டவுட்டா இருக்கும். இப்ப கஸ்டமர் வராங்களா, வரும்போது ரேட் எப்படி நம்ம மாரன் கார்ஸ்ல எப்படி கொடுக்காங்க? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. இப்போ 370 ஒரு வண்டினா பக்காவா நல்லா சிறப்பா பண்ணி கொடுப்பாங்கண்ணா. அது மாதிரி இன்ஜின் இந்த வாரண்டி இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கோம்ல, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்கலாம் வந்து ரெண்டாவது இந்த மாதிரி வண்டி எனக்கு இன்ஜின்ல ஒரு இஷ்யூ இந்த மாதிரிலாம் எதுவும் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? இன்ன வரைக்கும் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. பக்காவா ரேடியேட் சர்வீஸ், ஆயில் சர்வீஸ் எல்லாமே, இன்ஜின் கேரண்டி எல்லாமே கொடுப்பாங்கண்ணா. பக்காவா இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த மாதிரி யாரும் வந்தது கிடையாது. மாறுங்க இது வரைக்கும் எதுவுமே இல்லை. எல்லாம் 3 மாசமா. நீங்க முன்னாடி இருந்து ஒரு 2 மாசமா இருக்கு. 2 மாசமா. உங்களுக்கு எப்படி மாரன் கார்ஸ் ஃபேமிலி பிடிச்சிருக்காங்க? சந்தோஷனா எல்லாம். ஏன்னா ஒரு ஒர்க் பண்றோம், அதை தெளிவா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி பண்றோம், நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு கொடுக்குறோம்னா கண்டிப்பா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். வெல்கம் டு மாரன் கார்ஸ். வெல்கம் டு மாரன் கார்ஸ். நன்றி. வீடியோ ஃபுல்லா பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ப்ரோ அதே மாதிரி எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னா, ஃபைனான்ஸ்னு வரும்போது நீங்களே எல்லாமே மூவ் பண்ணி கொடுத்துருவீங்களா? எல்லாமே நம்மளே மூவ் பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ. அதாவது ஒரு வண்டி எடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா தேவை. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம பண்றது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கேரண்டர் போடுறது, அவங்க வீட்டுல ஒரு ரத்த சம்பந்தம் உள்ள ஆளு கேரண்டர் போடலாம். அவங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு தேவைப்படும். 2 பேருக்குமே சிபில் செக் பண்ணுவாங்க. சிவில் நல்லா இருக்க பட்சத்துல லோன் வந்து நான் சொன்ன மாதிரி டாடா ஏசிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி புலேரோ, தோஸ்து, இன்ட்ரா இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் இந்த வீடியோல சொல்லியிருக்க மாதிரி கட்டினா போதும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ஸ்கேனிங் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க. ஆமா ப்ரோ. சோ அது நீங்க வந்து இங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்கறதா சொன்னீங்க. அது வந்து இங்க உள்ள லோக்கல் கஸ்டமருக்கு எவ்வளவு நாள் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி எடுத்ததுல இருந்து 1 இயருக்கா, 6 மந்த்துக்கா, 3 மந்த்துக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதாவது இந்த ஸ்கேனிங் ஆப்ஷன் வந்து நீங்க நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருந்தாலும் சரி, இல்ல லோக்கல் எங்க இருந்தாலும் நீங்க வெளில போயிட்டு ஸ்கேன் பண்றதுக்கு பதிலா நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருந்து நீங்க வந்தீங்கன்னா ஃப்ரீயாவே நம்ம பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ப்ரோ. நீங்க வண்டி எடுத்து 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறேன். மாரன் காசுல வண்டி எடுத்துருக்கணும், அவ்வளவு. மாரன் காசுல வண்டி எடுத்தா போதும். உங்களோட போன் நம்பர் என் போன்ல சேவ் ஆயிருந்தா போதும். ஸோ
சூப்பர் சூப்பர். நன்றி ப்ரோ. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி, நீங்க லோடு வண்டின்னு தேடிட்டீங்க அப்படின்னா டைரக்டா ஒரே ஒரு நேரம் மாறன் கார்ஸை விசிட் பண்ணி பாருங்க. இவங்க வச்சிருக்க வண்டி எல்லாமே குவாலிட்டியை நீங்க வந்து பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி இன்ஜினுக்கும் அவங்க வந்து வாரண்டி சொல்லி வந்து கொடுக்குறாங்க. இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். வரேன் ப்ரோ. பாய் சொல்லிருங்க. பாய் ப்ரோ.